இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் புதுசாக வண்டி டெலிவரி எடுக்கிறாரு. ஸோ அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு கிளம்பி போயாச்சு. என்ன வண்டி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஆரா தான். இந்த ப்ரைம் எஸ்டின்னு புதுசாக ஒரு வேரியண்ட் விட்ருக்காங்களே, அந்த வேரியண்ட்டு தான் எடுத்திருந்தோம். டோட்டலுக்கு ஆன்ரோடு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8,30,000 கிட்டே வந்துருச்சு. நேராக பக்கத்தில் ஒரு கருப்பு கோயில் இருந்துச்சு, போய் பூஜையை போட்டு சரின்னு காலைல ஒரு வீடியோ எடுத்தோம். வண்டியை ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்கேன், வீடியோ பாருங்கள். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த பேசிக் வேரியண்ட்டில் எதுவுமே வராதுன்னு. நம்ம டோர் ஹேண்டிலுமே பிளாக்கில் தான் வரும், வீல் கப்பு எதுவுமே வராது, பின்னாடி ஆறால் வர ஸ்பாய்லருமே வராது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் எஸ்டின்னு பேட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்கான ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க, ஹை சிஎன்ஜின்னு. நம்ம இது சிஎன்ஜி வண்டி தான் எடுத்திருந்தோம். அப்படியே பாருங்கள், சைடில் பார்த்தீங்கனாலுமே எதுவுமே இருக்காது, மொட்டையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நமக்கு சைடு மிரருமே பிளாக்கில் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டோர் நல்லா ஹெவியாக இருக்குது. நம்ம நார்மலாக டிசைரில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணோன்னா அவ்வளோ வேகமாக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இதில் கீ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கீயுமே ரிமோட் இல்லாமல் நார்மல் பிளைன் கீ தான் வரும். மற்ற வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அட்லீஸ்ட் ஒரு கீயாக ரிமோட் கீ கொடுப்பாங்க. ஆறால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ஃப்ரண்ட்டில் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துட்றாங்க, சீட் டைப் சார்ஜிங் வந்துடுது. ஆனால் இன்ஃபோடைன்மெண்ட் எதுவுமே இருக்காது, பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும், நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 4 டோருமே நமக்கு பவர் விண்டோ வந்துடும். அது இல்லாமல் சைட் மிரர் அட்ஜஸ்ட்டுமே எலக்ட்ரிக்கலாக வந்துடும். இதில் சிஎன்ஜி டேங்க்கு பார்த்தீங்கன்னா 10 kg கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போது 8.66 kg பிடிச்சிது. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போகிற இடத்துலையே சிஎன்ஜிக்கான வால்வுமே வந்துடும். அப்புறம் மீட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு சிஎன்ஜிக்கான மீட்டர் இருக்குது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூலுக்கான மீட்டர் இருக்குது. வீடியோ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்து இந்த காருக்கு ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணோம், எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சுன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.